கெண்டை மீன். கெண்டை மீன். கெண்டை மீனா? எங்கே ஓடுதா? உயிரோட இருக்கா? இருக்கு. எங்கே ஓடுது? ஓட மாட்டேங்குது. எங்கே? ஏய் ஆமாம், நிஜமாக தான் இருக்குது. யாராவது நசுக்கிட்டே இருக்காதீங்க, செத்து போயிடும். ஒருத்த மட்டும் எடுங்க, ஒருத்த எடுத்து தண்ணிக்குள்ள விடுங்க. இரு, புடி புடி, அவன் பிடிக்கிட்டான். இந்த தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிடு. அழுக்கு தண்ணி கீழே இரு. இப்போ அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணட்டும். வேறு தண்ணி இருமா, அதெல்லாம் கழுவிட்டு வா. அதை கழுவிட்டு வா, கழுவிடு. கொஞ்சோண்டு தண்ணி இதில் ஊற்றி கழுவு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்று, அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்று. இப்போ நீ அவன் உயிரோடு அதை எடுத்து போடுவான், சரியா? பிடிச்சி கையில் வச்சு காட்டுங்க பார்ப்போம். பிடிச்சி கையில் வச்சிடுறா. சந்தோஷ், கையில் காட்டு. கையில் வச்சுக்கோ. கெண்டையா கெளுத்தியாடா? நசுக்காதீங்கடா, டே நசுக்காதீங்கடா, காட்டுங்கடாண்ணா. கையில் எடுத்து காட்டுறா. இரு, அவன் எடுக்கட்டும், அவன் எடுத்து காட்டட்டும். எனக்கு உன் கை மறைக்குது, வீடியோ எடுக்க முடியல. நீ டக்குன்னு போடுறா, போதும். அவ்வளோதான், மண்ணு கொஞ்சோண்டு இருந்தாக்காதான் உயிர் வாழும். ரொம்பலாம் கழுவ வேணாம், டக்குன்னு கழுவு. இது பண்ணு, இதை எடுத்து தண்ணியை மட்டும் கொஞ்சம் ஊற்றிட்டு அதை பிடிச்சி என் கையில் கட்டு. அதை தான் பிடிச்சி பிடிச்சி கையில் வை. ஓ, துள்ளுதுடா. இப்படி நீட்டமாக வச்சு காட்டுறா, இப்படி வச்சு காட்டுறா, அப்போ தெரியும். இப்படி கையில் வச்சு காட்டு. இரு, அவன் உன் கை மறைக்குது, நீ எடுத்து காட்டுறா. பிடிச்சா சரி, பிடிச்சி காட்டுன்னா கையில் கையில் பிடிச்சி உள்ள வை. அப்படிதான் காட்டு, ஓப்பன் பண்ணி காட்டு, உள்ளே காட்டு. துள்ளுதா? என்னடா விட்டுட்ட? சரி, இருறா. இரு, பிடிச்சி காட்டு. குட்டி ஒன்றா இருக்கு. சரி, அவன் பண்ணட்டும். அவன் பிடிச்சி காட்டட்டும்டா. சந்தோஷ், நீ இந்த பக்கிட்டு வா. சந்தோஷ், இருவா, நீ பிடிச்சி காட்டுறா தம்பி. நீ உனக்கு பிடிக்க தெரியுதா? இரு, பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு பிடிக்காத நசுக்கிடாத. என்ன பிடிக்கிறியா பிடிக்கலையா? பிடிக்கிறமா. அப்படிதான். இரு சூப்பரா பிடிக்கிறா.